அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் ப்ராபபிலிட்டி தியரிலிருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஸோ மோஸ்ட்லி நான் கண்டிப்பாக கேட்குறன்ற ப்ராப்ளம் கண்டிப்பாக அந்த மாடல் இல்லைனா அதே டைப்பில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ வரலன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். சார் என்ன சார் கேட்கவே இல்லை அப்படின்றது நீங்கள் என்னை வந்து அடித்து கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். லெட் எக்ஸன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் அ பாய்சான் ரேண்டம் வேரியபிள். ரொம்ப முக்கியம். எக்ஸன் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் பை பாய்சான் ரேண்டம். பாய்சான் ப்ராசஸில் வந்து இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். let xn be a distributed as a Poisson random variable with parameter வந்து n கொடுத்துட்டாங்க. அப்போனா மீன் வேல்யூ கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஸோ பாய்சன் ரேண்டம் வேரியபிள் பொறுத்தளவுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் e⁻− lambda power x by expected போடும்போது மீன் வேல்யூ வந்து லாம்டான்னு சொல்லுவோம். அதான் பேராமீட்டர். அங்கே என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து மீனாக இருக்கும். ஸோ இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு இங்கே மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா n அவங்க கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். ரொம்ப நோட் பண்ணிக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா n ஃபார் ஈச் n-க்கு. ஸோ ரொம்ப கீ பாயிண்ட் இது, நல்லா கவனிக்கணும். லெட் எக்ஸன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் அ பாய்சன் ரேண்டம் வேரியபிள் வித் பேராமீட்டர் n. தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸன் greater than n plus root n is 0. ஆப்ஷன் பி லிமிட் n tends to infinity ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸன் less than or equal to n plus root n is equal to 0. சாரி, இது greater than 0, இது less than or equal to 0. ஓகே, அடுத்து லிமிட் n tends to infinity ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸன் less than or equal to n is 1/2 சொல்கிறாங்க. அண்ட் லிமிட் n tends to infinity ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸன் less than or equal to n is 1 சொல்கிறாங்க. ஸோ கிவன் என்ன சொல்யூஷன், இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். xn ஃபாலோஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ xn ஃபாலோஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் வேல்யூ வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து n. ஓகே, ஃபைன். இப்போது இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ ஃபஸ்ட்டு எவலுவேட் பண்ணிடுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் xn greater than or equal to n plus root n. இது என்ன வருதுன்னு பார்க்கலாம். which is probability of xn minus n divided by root n greater than 1ன்னு வருங்களா? ஜஸ்ட் இந்த n செட் கொண்டு வர root n டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் xn minus expectation of xn divided by root n வந்திருக்குது. இது greater than 1. கரெக்டுங்களா? இது வந்து உங்களுக்கு நார்மல் வேரியேட் x minus mu by sigma. கரெக்டுங்களா? இது வந்து நார்மல் வேரியேட். இங்கே வந்து வேரியன்ஸ் வந்து ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு n, சிக்மா ஈக்குவல் டு ரூட் n. ஸோ இது எப்படி தெரியுதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா கிரேட்டர் தென் 1ன்னு தெரியுது. கரெக்டுங்களா? அப்போது விச் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் 1. இது நார்மல் வேரியேட் இல்லைங்களா? இது இசட்னு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் 1ஓட வேல்யூ என்ன? ஆக்சுவலாக இந்த நார்மல் கவ்வில், ஸோ இந்த நார்மல் கவ்வில் z greater than 1க்கு மேலே இது வந்து 0. ஸோ இது வந்து 1. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கும்? 1 மைனஸ் சம்திங் நவோ. இது ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி, ஏதோ ஒரு சம் ப்ராபபிலிட்டி பின்னு எடுத்துப்போம். அப்போது இந்த வேல்யூ என்ன கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் z greater than 1ன்றது 1 மைனஸ் சம்திங் ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டி நம்ம கழிக்கிறது அந்த வேல்யூ. கரெக்டுங்களா? கவனிங்க, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் கவ்வில் ஏன் இது நார்மல் வேரியேட் ஆயிடுச்சு? ஏன்னா உங்களுடைய அவுட்புட் இமேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மான்னு வந்து நிற்குது. ஸோ இதான் எனக்கு வந்து இசட், இது நார்மல் வேரியேட் மென்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த நார்மல் வேரியேட்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1ன்னா இப்போ ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ கிரேட்டர் தென் இந்த ப்ராபபிலிட்டி கவ்வில் 1க்கு மேலே இருக்கிற ரீஜன் இது தான். ஸோ இதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ கேட்கணும்னா என்டையர் ப்ராபபிலிட்டிலேருந்து இந்த போர்ஷனை நம்ம கழிக்கிறோம். அப்போ 1 மைனஸ் பெயின் வந்து நிற்கும் நமக்கு. கரெக்டுங்களா? அப்போ இந்த ப்ராபபிலிட்டின்னா 1 மைனஸ் சம்திங் ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஓகே, அப்போது இது எக்ஸாக்டாக வந்து 0 கிடையாது. ஏன்னா அது ஏதோ ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி, ஆஃப் ஆஃப் த ப்ராபபிலிட்டி எது வேணா இருக்கலாம். பட் இது 0 கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அப்போ இது வராதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பியும் வராது. ஏன்னா இது லெஸ் than or equal டைப்பு. அப்போ லெஸ் than 0ன்னும் போது உங்களுக்கு சேம் அதே தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் z less than or equal to 1 வரும். அப்போ 1க்கு கீழே வர ப்ராபபிலிட்டி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது? 0ன்னு கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இந்த கவ் போட்டு பாருங்கள். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் xn less than or equal to n plus root n வருங்களா? அப்படியே கவனிங்க. இது என்ன ஆகும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் xn minus n divided by root n less than or equal to 1 வரும். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் z less than or equal to 1 வரும். ஸோ இந்த வேல்யூ கண்டிப்பாக நெவர் அட்டைன் பண்ணாது, 0வை அட்டைன் பண்ணாது. புரியுதுங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் பியும் வராது. இப்போது சிடி வருதான்னு செக் பண்ணணும். சிஎன்டியும் வர சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ சி ஆப்ஷன் என்ன? சி பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் xn less than or equal to n இது பார்க்கணும். which is equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் xn minus n less than or equal to n minus n. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? அது ரூட் n டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் xn minus n divided by root n less than or equal to 0ன்னு வந்து நிற்கும். ஏன்னா n minus n 0 ஆகிடுது. இது பாசிட்டிவ் குவான்டிட்டி தானே, அதனால் நம்ம டிவைட் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப்
xn minus expectation of xn divided by root n வந்துக்குது which is less than or equal to 0. அப்போ இதுலேருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் z less than or equal to 0ன்னு கிடைக்குது. இது வந்து ஆஃப் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஸோ இங்கே பாருங்கள் ப்ராபபிலிட்டி கவில் ஸோ ஜீரோவுக்கு கீழே இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் இது ஃபுல் லென்த் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1. ஸோ ஜீரோக்குள்ளே இருக்கிறது வேல்யூ வந்து 1/2. இந்த ஜீரோக்கு மேலே இருக்கிறது 1/2. புரியுதுங்களா? அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1/2ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1/2ன்றது கரெக்டு. 1 வருமா? வராது. ஏன்னா இப்போ தான் 1/2ன்னு கிளைம் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தாங்க இந்த கொஸ்டின். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் இல்லை. இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது போல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கேன், ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. காலேஜ் டிஆர்பிக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று ரெடியாக இருக்குது, அதை வாங்கி படிங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ட் டைப் புக்லெட் ஒன்று தனியாக இருக்குது, அதை நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். இப்போது டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.